30 வகையான மூலிகைகள் கொண்ட 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஈஸி ப்ரிப்ரேஷனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயிலை டெய்லி தேய்ச்சிட்டு வந்தோன்னா முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளருங்க. ஒரு வாரத்திலேயே முடி உதிர்வு நின்று புது முடி வளர வைக்குங்க. இதில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய அனைத்து விதமான மூலிகையும் இருக்கிறதுனால 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இதை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாங்க. சளி பிடிக்காது, நம்பி பயன்படுத்தலாம். இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மூலிகை வடையை அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஹெர்பல் மூலிகை வடை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாங்க. ரெகுலர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதையே நைட்டு அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வேம்பாலம் பட்டை பவுடர், வெட்டிவேர் பொடி, வெந்தயம், ஜாதிப்பத்திரி, பட்டை, இது அனைத்தையுமே அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பொருளை சேர்க்கும் பொழுது எண்ணெய் மிகவும் மணமாகவும் நல்ல கலராகவும் நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நுர பொங்கி வருங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நாம் போட்ட மூலிகை வடையோட சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில் இறங்கி நுர பொங்கி அடங்கும் வரை நாம் காத்திருக்கணும். ஒரு வாரத்திலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க முடி வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்ல மசாஜ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு புது முடி வளர்றதை நீங்களே பார்க்கலாம். இந்த மூலிகை வடையை ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. 1 லிட்டருக்கு 10 வடை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். பாக்கி உள்ளதை ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் மூடி போட்டு எடுத்து வச்சுருவோம். 1 வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மூலிகை வடையோட சத்துக்கள்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெயோட நிறமே மாறிடுச்சு. இப்போ வாங்க மூலிகை வடை செய்யறதுக்கான மூலிகைகளை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய், மருதாணி, ரோஜா, வெற்றிலை, செம்பருத்தி பூ இலை, வேப்பிலை, அருகம்புல், எலுமிச்சை, கருவேப்பிள்ளை, ஆவாரம்பூ, வெற்றிவேர், கற்பூரவள்ளி, ஆளிவிதை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், பாதாம், வெள்ளைப்பூண்டு, கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, துளசி, கடுகு, கிராம்பு, மிளகு, பட்டை, ஓமம், நீல அவுரி, கற்றாழை, முருங்கைக்கீரை. இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறுனதும் ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. இப்போ மூலிகை வடையை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெந்தயம், கருஞ்சீரகம், பாதாம், கடுகு, கிராம்பு, மிளகு, பட்டை, ஓமம், வெட்டிவேர், இந்த பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்குங்க. இதிலேயே நாம் எடுத்து வச்சுருக்க மூலிகை எல்லாத்தையும் எலுமிச்சை சாறு சிறிது தண்ணீர் ஊற்றி கட்டியாக அரைச்சிக்குங்க. அரைச்ச விழுதை வடை மாதிரி தட்டி நிழல் காய்ச்சலாக, வெயிலில் கிடையாது, நிழல் காய்ச்சலாக 2-3 நாளைக்கு நல்லா திருப்பி போட்டு காய வைங்க. காஞ்சதும் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ப்ரிசர்வ் பண்ணிக்கங்க. இப்போது நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான மூலிகை வடை தயாராகிடுச்சு. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஓவர் நைட் விட்ட எண்ணெயை வடிகட்டிக்கலாம். நம்ம ஆயிலை வடிகட்டினது போக இருக்கிற வடையை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாங்க. இன்னொரு முறை நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது இந்த வடையை போட்டு இதே மாதிரி நீங்கள் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை குளிக்க போகும்போது முடி வேர்க்கால்கள் வரைக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிடலாங்க. இந்த எண்ணெய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே போகாதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மூலிகையை அரைச்சி எண்ணெய் காய்ச்சும் போது கூட கெட்டு போயிடும் சில நேரத்தில். இந்த எண்ணெய் உங்களுக்கு வச்சு பயன்படுத்தலாங்க. இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி நம்ம சேர்க்காதனால இந்த எண்ணெய் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நமக்கு அந்த 1 லிட்டர் அப்படியே கிடச்சிருக்கு. எண்ணெய் அந்த வடையெல்லாம் குடிக்கவே குடிக்காதுங்க. இப்போ நம்ம டெய்லி யூஸ்க்காக ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த ஆயிலை நீங்கள் ஒரு வாரம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உடல் சூட்டை தணித்து நல்ல தூக்கம் வருங்க. புதிய முடி வளர்கிறதையும் நீங்களே பார்க்கலாம். இந்த மூலிகை வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு விளக்கமாக வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நந்தினி வாசு திருச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.